புழலை அடுத்த பிரிட்டானியா நகர்ல தான் வந்து இந்த நவீன் வந்து வாழ்ந்துட்டு வராரு. இவருக்கு 39 வயசாகுது. 3 வருஷமா திருமலா பால் நிறுவனத்துல வந்து மேலாளரா இவர் ஒர்க் பண்ணிட்டு வராரு. வருடாந்திர கணக்கை ஒப்புவிக்கும் போது அதுல வந்து மேலாளர் கிட்ட மாட்டிருக்காரு. என்னவானா 40 கோடி ரூபாய் இது வரைக்கும் இவர் வந்து இந்த பால் நிறுவனத்துல வந்து அடிச்சிருக்கிறதாக வந்து இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இதனை தொடர்ந்து அந்த கம்பெனியோட ஓனர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு. அதாவது அந்த திருமலா பால் நிறுவனத்துல இருக்க சட்ட ஆலோசகர்கள் வந்து போன ஜூன் 25ஆம் தேதி கொளத்தூர்ல உள்ள ஒரு ஸ்டேஷன்ல டிசி பாண்டியராஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையிலும் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா 2 சைட்லயுமே எந்த ஒரு விசாரணையும் வந்து ஆரம்பிக்கவே இல்லை. எதனாலனா இவர் வந்து இவருடைய பேங்க் டீடைல்ஸ் எதுவுமே வந்து சப்மிட் பண்ணாதனால காவல்துறை வந்து எந்த ஒரு விசாரணையும் ஆரம்பிக்கப்படாத நிலையில வந்து நேத்து இவர் வந்து ஒரு மர்மமான முறையில இறந்திருக்காரு. அவர் வாங்கி இருந்த அந்த லேண்ட்ல ஒரு சின்ன குடிசை இருக்கு. அந்த குடிசை உள்ள வந்து இவர் தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு.